நெருப்பது நெஞ்சமே, நினைவது கொஞ்சமே, நித்தமும் என் நிலை பஞ்சமே, இருப்பது என்னிடம், இருப்பது என்னிடம், இளந்தமிழ் ஒன்றுதான், ஈடேறிட அது போதுமே அப்படின்னு 21 வயசில் எழுதினேன். நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4வது தொகுதியினை வெளியிட்டு தமிழையும் தமிழ் இனத்தையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களோடு வருகை தந்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அந்த நிகழ்ச்சியிலே தொடக்க விழாவிலே கலந்து கொண்ட இந்திய ஆட்சிப்பணி உயர் அதிகாரிகளுக்கும், தலைமைச் செயலர் அவர்களுக்கும், பெருமக்களுக்கும் காலையில் அந்த நிகழ்ச்சியின் பொழுது என்னால் நன்றி சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆயினும் அப்பெருமக்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய எங்களுடைய பாடநூல் நிறுவனத்தின் மேலாளர் ஆர்த்தியம்மா அவர்களுக்கும் இந்த ஆய்வு திட்டத்தை ஆக்ஸ்போர்ட் வரை கொண்டு செல்வதற்கு பொருத்தமான ஒருங்கிணைப்பாளராக தொடக்கத்தில் இருந்து இன்றும் இனியும் இயங்கக்கூடிய பெருமகனார் சங்கரசரவணன் அவர்களுக்கும், இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தை உருவாக்க நினைத்த தமிழ்நாடு அரசு இதை தக்க இடத்திலே அமர்த்தி இதை வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலே அப்பொழுது மேலாண்மை இயக்குநராக இருந்த கஜலட்சுமி அம்மா அவர்கள் இதை சிறப்பாக வழிநடத்தி வளர்ப்பார்கள் என்று அரசு அவர்களை நம்பி ஒப்படைத்தது. அவர்கள் இப்பொழுது வேறு வேறு பணிகளுக்கு அரசினால் அனுப்பப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த அளவிற்கு நாங்கள் இந்த பணிகளை செய்வதற்கு தாயாக இருந்து வளர்த்தவர்கள். அவருடைய அன்பை என்னால் அளவிட்டு சொல்ல முடியாது. இந்த திட்டத்திலிருந்து பாடநூல் நிறுவனத்திலிருந்து அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று இப்பொழுது அரசு பணியில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது வருகை தந்து இங்கே வீற்றிருக்கின்றார்கள். சென்னை மாநகரத்தின் புகழ்மிக்க கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர் பெருமக்களும் ஆராய்ச்சியாளர்களும் மாணவ செல்வங்களும் கூடியிருக்கிறார்கள். நார்வே ஓஸ்லோ பல்கலைக்கழகத்திலிருந்து பீட்டர் சொலோர் வந்து நமக்கு அன்போடு குறுகிய நேரத்திலே ஒப்புதல் தெரிவித்து அவருடைய துணைவியாரோடு வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். காலையிலே தலைமைச் செயலாளர் அவர்களும் ஆர்த்தி அம்மா அவர்களும் இங்கே நின்று துணை முதல்வர்களை வரவேற்க காத்திருந்த பொழுது சொன்னார்கள், தமிழ் இந்தோ ஐரோப்பிய உறவை இந்த கட்டிடமும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு கலை சின்னமாக உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடத்திலே இது தமிழோடு இந்தோ ஐரோப்பியத்திற்கு கொண்டிருக்கிற உறவை இந்த கட்டிடத்தில் இங்கே நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த அதுவும் ஒரு இயற்கையான பொருத்தம் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். எனவே இப்படி பல வகையான சிறப்புகளோடு தமிழ்நாடு அரசினுடைய பெருந்துணையோடு உயர் அதிகாரிகளினுடைய அரவணைப்போடு அன்போடு இந்த திட்டம் நடந்திருக்கிறதென்றால் அதற்கு நானோ வேறு காரணம் இல்லை. இயற்கையினுடைய ஒரு நோக்கமாக அது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நமக்கு சில நேரத்தில் தயக்கம் வரும். அடுத்த நேரத்தில் நீ இதை செய்வாய், செய்து முடிப்பாய் என்ற ஒரு ஊக்கம் நமக்கே வரும். அப்படி ஊக்கம் வந்தாலும் கூட வழி திறக்காது. ஊனில் உயிரினில் ஒன்றி கலந்த என் தேனின் இனிய தீந்தமிழ், குருதியில் நாடியில் குலாவி நெளிந்து என் உறுதியை ஊக்கும் ஒளித்தமிழ், என்றும் என் நொடியதும் என அகலாமல் மன்றுள் உலாவிய மணித்தமிழ்
என்று நான் 20 அகவையிலே தமிழை பற்றி எழுதினேன். அதே உணர்வு தான் என் 70 அகவையிலும் இருக்கிறது. ஒரு தேய்ந்த செருப்பு அதை சரி செய்ய முடியாத நிலையில் ஒரு காலத்தில் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது இருந்த நாள், நான் முனைவர் பட்டம் செய்து கொண்டிருந்த நாள். அங்கேயே பல்கலைக்கழகத்திலேயே பகலிலும் இருப்பேன், இரவிலும் இருப்பேன். குளிப்பதற்குத்தான் விடுதிக்கு செல்வேன். ஆனால் அந்த நாளில் இரவில் எழுதினேன், செருப்பது தேய்ந்தது சில்லறையும் பொறா. இந்த செருப்பு ஒரு சில்லறை காசுக்கும் பொறாது. தூக்கி போட்டால் எவனும் எடுக்க மாட்டான். அதுதான் அந்த செருப்பு. திருமண வீட்டுக்கு போனால் புது செருப்பை போட்டுட்டு போனால் வேறு யாராவது போட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு போனால் அப்படி நடக்காத. என் செருப்பு திருட்டே போகாது. ஏன்னா எவனும் தொடமாட்டான். செருப்பது தேய்ந்தது சில்லறையும் பொறா, செல்வம் அதுதான் என்னது, அதுதான் எனக்குள்ள செல்வம். உறுப்பது உடைந்தது, உளமது ஓய்ந்தது, உண்பது வாயது மட்டுமே, நெருப்பது நெஞ்சமே, நினைவது கொஞ்சமே, நித்தமும் என் நிலை பஞ்சமே, இருப்பது என்னிடம், இருப்பது என்னிடம், இளந்தமிழ் ஒன்றுதான், ஈடேறிட அது போதுமே அப்படின்னு 21 வயசில் எழுதினேன். ஒரே ஒன்று தான்ப்பா என்கிட்ட இருக்குது உருப்படியா. இருப்பது என்னிடம் இளந்தமிழ் ஒன்றுதான், ஈடேறிட அது போதுமே என்று நான் எழுதினேன். ஆனால் 50 ஆண்டுகளாக அது ஈடேற்றம் நிகழவில்லை. அது நடக்கிறது என்றால் என் செயலால் ஆவது இனி யாதொன்றும் இல்லை என்று பட்டினத்து சுவாமிகள் சொன்னார். அதை நான் உணர்கிறேன். இந்த மொழி ஆய்வில் நான் நிறைய பேச இங்கு நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஆனாலும் துண்டு துண்டாக சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 5 ஆண்டுகள் என்னுடைய கல் நூலை உருவாக்கினேன். உலகம் பரவிய தமிழின் வேர் கல் என்ற நூல் 5 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கியது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அந்த நூலுக்கு நான் செலவு செய்தேன். 5 ஆண்டுகள் அதற்கு செலவு செய்தேன். திருமணமான ஒரு 5-6 ஆண்டில் தொடங்கி அதை ஒரு 7 ஆண்டில் முடித்தேன். என் மனைவி இங்கே வந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் சொல்வேன், இரவு 10 மணிக்கு சொல்வேன், பிள்ளைகள் தூங்குகிறார்கள், எல்லாரும் சாப்பிட்டு விட்டார்கள், நீயும் தூங்கலாம், அப்பா இப்பான்னு என்னை யாரும் எழுப்பக்கூடாது, எனக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஒரு வேலையை செய்கிற பொழுது இடையிலே இன்னொன்று வந்து உற்றால் அதற்கு இடையூறு என்று பெயர். அதை நான் எழுதியிருக்கிறேன். உறுதல் என்றால் பொருந்துதல். அந்த உருதான் ஊறு என்றானது. நான் செய்வதற்கு இடையிலே இன்னொன்று வந்து உருவுதான் ஊறு. ஊறுபாடு என்று வள்ளுவன் சொல்வான். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குமா. ஊறு செய்தான்னா ஏதோ ஒன்று கொண்டாந்து இடையில விடுறான்னு அர்த்தம். அதுதான் இடையீடுன்னு சொல்லுவது. அதுதான் இடையூறு என்று சொல்லுவோம். இடையில இன்னொன்றை இடுவது இடையீடு, இடையில இன்னொன்றை வந்து உருவுத்துவது இடையூறு. அதனால் நீ எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் தூங்கிருங்கன்னு சொல்லிட்டு நான் வேலையை எழுத தொடங்கினால் 11 ஆகும், 12 ஆகும், 3, 4 ஆகும், போய் படுப்பேன். சில நாள் பொழுது விடிந்து விடும். பல்ல விலகிட்டு நடைப்பயிற்சி போயிட்டு கல்லூரிக்கு போயிடுவேன். கிறித்தவ கல்லூரி என்றால் ஒரு தெய்வம் மனம் கமழும் கல்லூரி. என்னுடைய நண்பர், எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த பெருமகன் நிர்மல் செல்வமணி ஆங்கிலத்துறை பேராசிரியர் வந்திருக்கிறார். ஒரு புள்ளி கூட நம்ம வருத்தினதில்லை. 28 ஆண்டுகள் பணி செய்த பொழுது நம்மளை துன்பப்படுத்தினதில்லை. பாடவேளை நேரத்துக்கு போய் பாடம் எடுத்தால் போதும், அப்புறம் அங்கே இருக்கணுங்கிற தேவை அந்த கல்லூரியில் சட்டம் இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடம் இருக்கும், அதை முடிச்சுட்டு ஓடிடலாம் எங்கே வேணாலும். அப்படி இரவெல்லாம் எழுதி படித்து விட்டு வகுப்பு அறைக்கு நேராக போய் பாடத்தை நடத்திவிட்டு வீட்டில் படுத்து புரண்டிட்டு திருப்பியும் ஆயத்தமாகி அப்படி அந்த நூலை எழுதினேன். அதை போல் செம்மொழி நிறுவனத்துக்கு தமிழுக்கும் வட இந்திய மொழிகளுக்குமான உறவு என்று தலைப்பை எடுத்துக்கொண்டு, ஆனால் தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்குமான உறவு என்று தான் அந்த தலைப்பு உள்ளேற வேலை செய்தேன். அப்பொழுது செம்மொழி நிறுவனத்தினுடைய இயக்குனர் பொறுப்பில் இருந்த ராமசாமி அவர்கள் இன்னும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று எங்கள் ஆய்வு திட்டத்தில் தமிழை ஆங்கிலத்தை திருத்தி கொண்டிருக்கிறார். அவர் அப்பொழுது
இந்த ஆய்வு திட்டத்தை நான் கேட்டேன். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள உறவை பற்றி நான் ஆய்வு செய்கிறேன் என்று அவரிடத்தில் சொன்ன பொழுது, அப்படி செய்தால் இந்திய அரசு செம்மொழி நிறுவனம் உங்களுக்கு உதவித்தொகை தராது. நீங்கள் தமிழ் தான் பெருசு, சமஸ்கிருதத்துக்கு மூலம்னு எழுதுவீங்க, அது உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்காது. அதனால் தமிழுக்கும் வட இந்திய மொழிகளுக்குன்னு போட்டுட்டு நீங்கள் உள்ள வேலை செய்யுங்கன்னார். அதை அப்படித்தான் செய்தேன். 72 சொற்கள் தமிழோடு உறவுள்ள இந்தோ ஐரோப்பிய சொற்கள், அது சமஸ்கிருதத்தில் வட இந்திய மொழிகளில் மேலே இந்திய ஐரோப்பியம் கீழே இந்திய எல்லாத்துலேயும் இருக்கிறது அதில் செய்தேன். எனவே அதுவும் தமிழ் இந்தோ ஐரோப்பிய உறவு தான். அதுக்கும் ஒரு 4-5 ஆண்டு எடுத்து செய்தேன். இது எதற்கு சொன்னேன் என்றால், அதிலெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் அது எங்கு சென்று சேர்ந்தது? ஆடக்கால் தந்து அதற்கு ஒரு கலை தந்து அரங்கினை தரவிலேயே இறைவா என்று ஒரு பாட்டு எழுதினேன். சுவாமி, எனக்கு ஆடுவதற்கு நல்ல காலை கொடுத்துருக்குறீங்க, அதற்கு ஒரு கலையையும் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் மேடையை கொடுக்கலையே சாமி. ஆடக்கால் தந்து அதற்கு ஒரு கலை தந்து அரங்கினை தரவிலேயே இறைவா என்று நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினேன். ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாளிகை, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், எவ்வளோ பெரிய அரசு, எவ்வளோ பெரிய அறிஞர்கள், எத்தனை பெருமக்கள். இவர்கள் முன்னால் இந்த எளியவன் வந்து நின்று நான் 50 ஆண்டுகளாக செய்த ஆய்வை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், அது என் ஊழ்வினை பயணி அல்லாமல், தெய்வம் எனக்கு கொடுத்த கருணை அருளை அல்லாமல் என்னுடையது என்று எதுவுமே இல்லை. எனவே மீண்டும் என்னுடைய உண்மை அதுதான். நான் மனத்திலிருந்து பேசுகிறேன், நாக்கிலிருந்து பேசவில்லை, உள்ளத்திலிருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் தமிழையும் ஐரோப்பிய மொழிகளையும் சமஸ்கிருதத்தையெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மொழி தெரியும்னு நிறைய பேர் என்னை கேட்பாங்க. அது கேட்குற அந்த ஒரு இது உள் உணர்வு என்னென்னா, உனக்கு என்னப்பா அவ்வளோ மொழி தெரியும், உனக்கு என்ன தெரியுங்கிறது தான் அவங்க கேட்குற நோக்கம். அப்போ நான் சொல்ல, எனக்கு தமிழ் கூட ஒழுங்க தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, சமஸ்கிருதம் அறவே தெரியாது. அப்புறம் எப்படி செய்கிறீங்கன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சதை செய்கிறேன், உப்பு நோக்கி படித்து செய்கிறேன், அவ்வளோதான். தமிழில் நான் அறிஞன்னு சொன்னால் அதை விட ஒரு ரொம்ப இழுக்குது. தமிழை அறிந்து யாராலையும் தமிழை அறிஞ்சவன்னு சொல்ல முடியாது, தமிழை யாராலையும் அறிய முடியாது. அது ஒரு கடல், அதில் ஒரு கோடியில் இருக்கிறோம். எட்டிமாலஜி அது ஒரு கடல், அதில் ஒரு கோடியில் இருக்கிறோம். தெரிஞ்சது தான் எழுத முடியும், படித்தது தான் எழுத முடியும், உணர்ந்தது தான் எழுத முடியும். அப்படி செய்வது தான் இந்த ஆய்வு. இந்த ஆய்வை பற்றி நான் மாணவர்களுக்கு இதை புரிய வைக்கணும், இது மேலே நம்பிக்கை வர வைக்கணும், அல்லது இந்த ஆய்வு உலகத்திற்கு நான் என்ன அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும்னு எண்ணி பார்த்தேன். இதில் இருக்கிற செய்திகளெல்லாம் எடுத்து காட்டணுங்கிறது இல்லை. அதுதான் 12,000 பக்கம் வரப்போகுது, அது 15,000 பக்கமாக கூட வரும். எதுவரை எம் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ, அதுவரை மொழியின் ஆர்ப்பு அடங்காது என்று என்னுடைய ஆசான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதினார். எனவே இந்த உடலம் சாயும் வரை இந்த ஆய்வு நிகழும். அந்த உடலம் அவ்வளோ எளிதாக சாயாது. வீர நடையிட்டு உடல் வீழும் வரை வாழ்வேன். என்னுடைய திருமணத்திற்கு அன்றைய முதல்வர் பெருந்தகை கலைஞர் அவர்களை அழைப்பதற்காக அறிவாலயத்திற்கு சென்றிருந்தோம். அவர்தான் திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்பொழுது நான் உயிர்கதறல், காலடித்தாள், சொல் வரலாறு என்று 2 நூல்களை மட்டும் எழுதியிருந்தேன். அது ஒரு சாதாரண நூல், அது எளிய நூல். அவரிடத்தில் கொடுப்பதற்கு அதுதான் அப்பொழுது இருந்தது. அந்த நூலை அவருடைய அறிவாலயத்திலே கொடுத்த பொழுது அதை வாங்கி புரட்டி கொண்டிருந்தார். அவருடைய கூர்த்த மதிநுட்பமும் நுண்மான் நுழைவுலமும் உலகத்துக்கு தெரிந்தது. நான் எதற்க ஒரு 33 வயது இளைஞன் அப்படி அமர்ந்திருந்தேன். எதற்க பெரிய பெரிய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இருந்தார்கள், ஈழத்தமிழ் தலைவர் அமிர்தலிங்கம் இருந்தார்கள், எங்களுடைய மாமா ஈழவேந்தன் அவர்கள் இருந்தார்கள், தந்தை செல்வாவினுடைய மகன் சந்திரகாசன் இருந்தார்கள். எல்லாரும் கலைஞர் அழைக்க போனாங்க, எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்க வேணும்னு. அப்போ இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு பாட்டை படிச்சுட்டு அப்படி கண்ணால் அப்படி அந்த கண்ணாடியினுடைய மேலெல்லாம் என்ன அப்படி பார்த்தார், அப்படின்னு தலையாட்டினார். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா அப்படின்னா. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. இந்த பாட்டுக்கு கீழே ஒரு சிற்பம் போட்டிருக்கோங்கய்யா, அது நாமக்கல் கோயிலில் உள்ள ஒரு கோயிலில் இருக்க அந்த சிற்பம். இந்த நரசிம்மம் வந்து
அந்த இரணியனை தூக்கி தொடையில் வச்சு அப்படியே கிழிக்கிற சிற்பம். அந்த பாட்டுக்கு ஏற்றதான் அந்த சிற்பத்தை போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை கவர்ந்த கருங்கல் சிற்பம்னா இதுதான்னு ஒரு தடவை பேசியிருக்கீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னாரு. கல்வெட்டு இதழில் நீங்கள் பேசுனதாக அந்த செய்தி வந்திருக்குங்கய்யா, தமிழ்நாடு அரசின் கல்வெட்டு ஆய்வு இதழில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னார். வீரநடையிட்டு உடல் வீழும் வரை வாழ்வேன், வீணர்களை பிணமாக்க வீதியெல்லாம் சூழ்வேன், ஈரமொழி பேசி இனி என்ன பயன் காண்பேன், எடுத்தெறிந்து தோள் உயர்த்தி ஓங்கு மரம் பூண்பேன், சாரையனையே நத்தி சாய்த்தழிக்க நினைக்கும், சாரையனையே நத்தி சாய்த்தழிக்க நினைக்கும் சழக்கர்களை வீழ்த்தி அவர் குருதியில் கை நனைப்பேன், கோர உரு கொண்டெழுந்து குமுறி நடக்கின்றேன், கொடியோரை அலருங்கள் அழியுங்கள் என்று 24 அகவையில் எழுதினேன். அதே உணர்வு தான், ஆனால் அது ஆய்வு உணர்வாக, தமிழினுடைய ஆழத்தை கண்டு உணர்த்துகின்ற உணர்வாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் காலம் கை கொடுத்து இந்த ஆய்வை வெளிக்கொணர்ந்து வருகிறது. இதை பற்றி இது உண்மையானது சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறேன். அதற்காக ஒரு சில சான்றுகளை மட்டும் சொல்லி இது தொடர்ந்து இது வெற்றியாக வரும் என்ற உறுதியையும் கூறி என்னுடைய உரையை முடுக்கி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ என்ற ஒரு சொல் எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தியை எனக்கு குருவாக இருந்து இன்னும் இயக்கி கொண்டிருக்கிற பாவாணர் அவர்களோ வேறு யாருமோ எழுதியதில்லை. ஐ வேர்டு ஹிஸ்ட்ரி எங்கேயுமே எழுதப்பட்டதில்லை. அந்த ஐ என்ற சொல்லை ஆங்கில அகராதி எந்த இதில் போட்டாலும் நீ போட்டு காட்டு, அது ஒரு தமிழ் வேரிலிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்தேன். செம்மொழி நிறுவனத்துக்கு நான் எழுதி கொடுத்த ஆய்வறிக்கையிலே அதை எழுதியிருக்கிறேன். நம்முடைய தலைமைச் செயலர் அவர்களிடத்தில் கூட சொன்னேன், இந்த ஆய்வு என்னால் செய்ய முடியாதுங்கய்யா, அது ரொம்ப அகவை ஆகிட்டுது, இப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேங்கய்யா, ஒரு திருவாசகம் படிச்சுட்டு அப்படியே போய். இல்லைங்க, செய்யலாம், நீங்கள் செய்யுங்க, உங்கள் கல்நூலில் செம்மொழிக்கு கொடுத்த ஆய்வறிக்கையில் இருக்கிறத விரித்து எழுதினாலே போதுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தினார். அதில் இந்த செய்தியெல்லாம் எழுதியிருக்கேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதை இந்த வரலாறை எழுதியிருக்கிறேன். இப்போ பின்னாடி 7வது 8வது தொகுதியில் தான் இதெல்லாம் வரும். ஆனாலும் இந்த அவை அதை உணரணுங்கிறதுக்காக நான் சொல்ல வருகிறேன். இது எப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதை எவ்வளவு கவனமாக நாம் செய்கிறோம் என்பதை நான் சொல்வதால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. சரியாக இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி பெறும், உண்மைதான் நிற்கும். அந்த அடிப்படையில் அது உண்மை என்பதை கண்டு அந்த நம்பிக்கையில் தான் எல்லா எழுத்துக்களையும் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த ஐ என்ற மேலை இந்தோ ஐரோப்பிய சொல் கீழே இந்தோ ஐரோப்பிய சமஸ்கிருதத்தில் அச்சி என்று கண்ணை குறிக்கக்கூடிய சொல்லோடு உறவுடையது என்று மேலை இந்தோ ஐரோப்பிய அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். கீழே இந்தோ ஐரோப்பிய சமஸ்கிருத மானியர் வில்லியம்ஸும் எழுதியிருக்கிறார். விசாலாட்சி என்றால் விசாலமான கண்ணை உடையவள். விசாலம் அதுவும் ஒரு தமிழ் சொல் தான். இந்த அக்ஷி இதெல்லாம் இப்போ ரெண்டும் சமஸ்கிருத சொல். விசாலமானது. வியன் உலகம் என்றால் பெரிய உலகம் என்று பொருள். வியன் உலகம். வியப்பு என்றால் பெரியதுன்னு தான் பொருள். ரொம்ப பெரிய வியப்பு. வியப்புனாலே பெரியதான்ப்பா. வியன் உலகம் பெரிய உலகம். அந்த வியாழன் வியாழன் என்று ஆனது. 9 கோள்களில் எது பெரியது என்றால் வியாழன் தான் பெரியது. அதனால தான் அதுக்கு குருன்னு பேர். அது பெரிய உருவத்தில் அது மிக பெரியது. ஆதலால் அதை வியாழன் விய என்பதுதான் அடிச்சொல். அதிலிருந்து தான் வியாழன் என்றானது. அந்த விய என்ற சொல் தான் அயலூர் அசல் போல் விசால என்று ஆனது. விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று பாவேந்தர் பாடுவார். எனவே விசாலமான கண்ணை உடையவள் விசாலாட்சி, மீன் போன்ற கண்ணை உடையவள் மீனாட்சி, விரும்பத்தகுந்த கண்ணை உடையவள் காமாட்சி. காமம் என்ற சொல் தமிழ். அதையெல்லாம் பாவாணர் எழுதியிருக்கார், நாமும் எழுதியிருக்கிறோம்.
விரும்பத்தக்கது என்று பொருள். காமம் என்ற சொல் காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி, இது சமஸ்கிருதம். IEY அது மேலே இந்தோ யூரோப்பியம். ஆனால் மேலே இந்தோ யூரோப்பிய ஐ என்ற சொல்லிற்கும் கீழே இந்தோ யூரோப்பிய அச்சி என்ற சொல்லுக்கும் ஒரு காலத்தில் தோன்றிய தமிழ்தான் மூலம், ஒரு தமிழ் சொல்லிலிருந்து தான் வந்தது என்பதை ட்ரீ ஆஃப் லாங்குவேஜ் என்ற ஒரு புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு ஆஹா, இது கடவுள் எடுத்து கொடுத்துட்டாப்பா, இது நமக்கு கையில் கிடச்சிச்சுப்பா, அடித்து நொறுக்கிடலாப்பான்ட்டு அப்புறம் தான் எழுதினேன். பேராசிரியர் ராமச்சந்திரன் என்று பச்சையப்பன் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியர் இருந்தவர், பாவாணரால் பாராட்டப்பட்ட ஒரு தமிழ் பேராசிரியர், மன்னிவாக்கத்தில் இருந்தவர். அவரோடு நான் நெருக்கமாக பழகி இருந்தேன். பல நாள் அவரோடு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் வீட்டுக்கு தாம்பரத்துலேருந்து போயிடுவேன். அவர் ஒரு புத்தகம் கொடுத்தா ட்ரீ ஆஃப் லாங்குவேஜ்னு, அதில் தான் இந்த ஓக்லஸ்ங்கிற சொல்லை பற்றி படித்தேன். ஓக்லஸ்ங்கிற சொல் கண்ணை குறிப்பது. அது ஓக்லஸ் தான். ஓக்லஸ்னால் கண், ஒரு கண்ணால் ரெண்டு கண்ணாலையும் பார்க்குறது தான் பைனோக்லஸ். அந்த ஓக்லஸ்ங்கிற கண்ணை குறித்த சொல் எவ்வாறு வந்தது என்று அந்த ட்ரீ ஆஃப் லாங்குவேஜில் தான் எழுதியிருந்தாங்க. குளம் என்ற சொல் நமக்கு தெரியாது, தமிழ் சொல்னு தெரியும். குளத்தூர்னு சொல்லுவோம், குளம்னா தெரியும், குளம் வெட்டணும், குளம் தொட்டு வளம் பரப்பி வளம் பெருக்கிங்கிறது பட்டினப்பாலை. இந்த குளம் என்ற சொல் குல் என்ற ஒரு மூலவேரிலிருந்து பிறந்தது. குல் என்ற சொல்லுக்கு கூட்டம் என்பது பொருள். எனக்கு காலம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அது தெரியும். சீட்டுனாலே அதுதான். சீட்டுனா என்னன்னு கெட்டிமாலஜி எழுதியிருக்கிறோம். ஆனால் இதை முடிச்சிடுறேன். குல் என்பதற்கு கூட்டம், நெருக்கம்னு பொருள். எங்கே இருக்குது? தென்னங்குலை, வாழைக்குலை, இதெல்லாம் பண்டில் திரண்டதுன்னு பொருள். தமிழ் குலம் திரண்டதுன்னு பொருள். இந்த குல் என்பதற்கு கூட்டக்கருத்து வேர் என்று பொருள். இந்த குல் என்ற கூட்டக்கருத்து வேரில் இருந்தால் துளைப்பொருள் கருத்து வந்தது. கூட்டக்கருத்திலிருந்து துளைக்கருத்து வரும் என்ற கான்செப்டை பற்றி சொல்லணும்னா குறைந்தது 3 மணி நேரம் ஆகும். ஒரு பொருளோடு ஒரு பொருளை நெருக்காமல் துளை உருவாகவே உருவாகாது. புல்லுதல் என்றால் பொருந்துதல். புல் என்பதுதான் புல் புல்து புற்று என்றானது. புல் புல் புழு புழு என்றானது. புல் புல் புழு புழை என்றானது. அந்த புல் தான் உகர உகரமார்த்தில் பொல் என்றாகி பொல் பொல்தல் பொற்றல் பொத்தல் என்றானது. அந்த பொல் தான் பொல் போல் என்றாகி போல் போழ்தல் போழ்தல் என்றானது. இப்படி கூட்டக்கருத்திலே இருந்து துளைக்கருத்து வரும். ஒரு பொருளை ஒரு பொருளோடு நெருக்காமல் துளை உருவாகவே உருவாகாது. அது இயற்கையில் ஏதாவது கல் விழுந்து துளைக்கலாம். பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் எல்லாம் பெரிய பெரிய கற்கள் விழுந்து அது விரிந்ததை அல்லாமல் நாம் உருவாக்கலாம். ஆனால் இயற்கையும் அப்படி தான் உருவாக்குனது. ஒரு சுவத்தில் ஆணி அடிக்கணுன்னாலும் அதை வச்சு துளைக்கணும், ட்ரில்லை போடணும், ஒரு உளியை வச்சு அடிக்கணும், ஒரு தாளை கோக்கணுனாலும் ஊசியால் குத்தணும். அந்த குல் என்பது தான் குல் குல் குழி குழி குல் குய் குயம். குயத்தொழில் என்றால் மண்ணை குழைத்து அதில் இருக்கிறத அப்படி வெட்டி எடுக்கிற, தொலைச்சி எடுக்கிறது, அதை தோண்டி எடுக்கிறது தான் தோண்டின்னு பேர். அந்த குய் குயம், குயம் என்பதற்கு பள்ளம், குயத்தொழில், குயவன்னா மண்ணை தொலைச்சவன் அர்த்தம். அந்த குல் குல் குழி குழினானது குல் குல் குண்டு, குண்டு சுனைன்னா ஆழமான சுனைன்னு பொருள். குண்டு சுனை பூத்த வண்டுபடு கண்ணி என்பது சங்க இலக்கியம். ஆழமான சுனை, குண்டுன்னா உருண்டதுன்னு பொருள், துளைன்னும் பொருள். தென் மாவட்டங்கள்லாம் எருக்குழிய குண்டம்னு சொல்லுவாங்க. அதை வட சொல் என்று சென்னை பிள்ளையார் அதெல்லாம் எழுதும். அந்த குல் குல் குளம் என்றால் தோண்டப்பட்டது, டிகிங் ஒன் என்று பொருள். அந்த குளம் என்ற சொல் தான் லத்தீனில் போய் குளஸ் என்றானது. குளம் குளஸ்னு எப்படி சார் ஆகும்? தொண்டி என்ற நம் ஊர் பெயரை தொண்டீஸ் என்று எழுதுவார்கள், முசிறி என்ற பெயரை முசிறீஸ் என்று சேர்ப்பார்கள். அப்படித்தான் குளம் என்ற சொல் குளஸ் என்றானது. இந்த புரோதீசிஸ் என்று குளத்துக்கு முன்னாடி ஓ என்ற ஒரு எழுத்து சேர்ந்து ஓக்லஸ் என்று அது எழுதப்பட்டது. புருவம் என்ற தமிழ் சொல் வளைவு என்று பொருள். புரி என்றால் வளைந்தது, வலம்புரி சங்கு என்றால் வளமாக வளைந்தது, இடம்புரி சங்கு என்றால் இடமாக வளைந்தது, புரி புரிசை என்றால் கோட்டை, புரிசை சூழ் புனலூர் என்றால் அரண்மனை சுற்றி இருக்கக்கூடியது. அந்த புரி தான் புரி. புரு புருவம் என்றால் வட்ட வளைவானதுன்னு பொருள். அந்த புரு தான் புரு ப்ரோ என்றானது. பெர்ஷியனில் ஓப்ரு என்று இருக்கும், கிரீக்லேயும் ஓப்ரு என்று புரோதீசிஸ் முன்னாடி ஒரு ஓ எழுத்து சேர்ந்திருக்கும். அப்படி சேருகிற மரபை நாம் அறிஞர்களுடைய அகராதியிலிருந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் குளம் என்ற சொல் குளாஸ், எஸ் சேர்ந்து தொண்டீஸ் தொண்டீஸ் போல், ஓ சேர்ந்து ஓ கிளாஸ் குளம்னு தான் பொருள்.
தண்ணி குளத்தில் நீரும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. அதனால் குளத்தை குறித்த சொல் ஒளியையும் நீரையும் கொண்டிருக்கக்கூடிய கண்ணை குறித்தது என்று அந்த ட்ரீ ஆஃப் லாங்குவேஜில் எழுதுகிறான். அது அடிப்படையில் குளத்தை தான் குறித்தது. அந்த ஓக்லஸ்ங்கிற சொல் குளத்தை குறித்து அது கண்ணை, அது அதாவது நீரும் குளத்தில் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. ராத்திரியில் போனோம்னா சாலையில் குளம் இருக்கிறது தெரியும், அந்த வெளிச்சம் அடிக்கும், நில வெளிச்சத்தில் அடிக்கும், ஒரு நட்சத்திர வெளிச்சத்தில் கூட அடிக்கும். அதில் ஒரு லைட்டிங் இருக்குது, அது ஒளியாக இருக்குது. அது நீர் அந்த குளத்தில் இருக்கிற அந்த ரெண்டு தன்மையால், எது நீரும் ஒளியும் இருக்கின்ற அதே நிலை இருக்கிறதால இந்த கண்ணுக்கு குளத்தை குறித்த சொல்லால் ஓக்லஸ்ன்னு வந்ததுன்னா, அந்த ஓக்லஸ் தான் ஓகி, மிடில் இங்கிலீஷில் ஓகி, அது ஓய். மாமேதை ஸ்கீட் பெருமான் ஜி டிசப்பியர் ஆகிட்டுதுன்னு எழுதுறாரு. மிடில் இங்கிலீஷில் இருந்த ஓகியில் உள்ள ஜி மாடர்ன் இங்கிலீஷில் டிசப்பியர்ட் ஆகி ஓய் தென் ஐ. இப்போ மானியர் வில்லியம்ஸ் பார்த்தா அக்கி, விசால் அக்கி, அந்த அக்கிங்கிறத எழுதுவாங்க, அதுக்கு ரிலேட்டட் வேர்டாக ஐ என்பதை எழுதுவார். ஐயை படித்தா அவன் ஓக்லஸ் ஓகி அக்கின்னு சான்ஸ்கிரிட்டில் இருக்க எழுதுவான். ஆனால் யாருக்கும் என்ன தெரியாது, குளம் தெரியாது, குளஸ் தெரியாது, ஓக்லஸ் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதற்கு மேலே நாஸ்டாட்டிக் ரூட்டுன்னு ஒன்று, அதுதான் குல் என்பது நாஸ்டாட்டிக் ரூட், அதாவது கூட்டக்கருத்து வேர். அது துளைப்பொருளை கூட்டக்கருத்தில் துளைப்பொருத்து உருவாவதை 3 மணி நேரம்னு சொன்ன 10 மணி நேரம் கூட விளக்கலாம், அவ்வளவுக்கு தரவு இருக்குது, டேட்டா இருக்குது. எனவே குல் என்ற ஒரு தொன்முது மூதாதையர் மொழி, அன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல் உருவாகாமல் இருக்கலாம், தமிழன் என்ற இனம் உருவாக இருக்கலாம். ஒரு 30-40 ஆண்டுக்கு முன்னவே அது ஒரு பொருளை தொலைக்கிறது. துல் என்றால் நெருக்கம், துல்லியம்னா நெருக்கம், துல் துண்ணுன்னா நெருக்கம், அதில் தான் துன்னம் என்ற துளை கருத்து வந்தது, துளை என்ற கருத்து வந்தது. அப்போ கூட்டக்கருத்தில் இருக்கிற சொல்லெல்லாம் துளைப்பொருளாக விரியுது. அப்படி அதாவது அப்பா அம்மா கொடுக்குற காசை பிள்ளைகள் செலவு பண்ணுது, தண்ணியாக செலவு பண்ணுது, ஆனால் அப்பா அம்மா எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியாது. அதுபோல் மொழியில் உள்ள சொற்களை எல்லாரும் பயன்படுத்துவானுங்க, ஆனால் ஒரு பயல்களுக்கும் ஒரு மரமண்டைக்கும் அது எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. அப்பா நான் எவ்வளோ துன்பப்பட்டா சேர்த்தேன், அது என்னடா இப்படி செலவு பண்ணுறேன் அம்மா அப்பா பதைக்கிறாங்களா. அதுபோல் ஒவ்வொன்றும் ஒரு மூதாதையர் காலத்தில் தொன்முது மாந்தன் இயற்கையோடு வாழ்கின்ற பொழுது அதை உற்று பார்த்து அதனோடு உறவு கொண்டு அதற்கு ஒரு மூலச்சொல்லை இயற்கை வருவிக்க அதிலிருந்து பல சொற்களை தருவித்து அந்த மொழி வளர்ந்தது. அந்த மொழி தான் இப்படி கீழே இந்த ஐரோப்பியமாக மேலே இந்த ஒரு 1000 மணி நேரம் கூட இதை பற்றி பேசலாம், எந்த குறிப்பும் இல்லாமல் பேசலாம். அவ்வளவுக்கு கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் என்று பாவேந்தர் சொன்னாரே, அதை நிறுத்தாமல் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கேட்பதற்கு ஒருவர் இருக்க மாட்டார்கள். ஆனால் யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு காலையில் தலைமைச் செயலாளர் உரம் என்ற சொல்லுக்கு வலிமை என்பது பொருள். உறவு நளிரும் முன்னீர் நாவாய் ஓட்டி வள்ளிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் வளத்தானை பாடுகிறார்கள். உறவோன் என்றால் வலிமையானவன் பொருள். அந்த உறவு என்ற சொல்தான் உகர அகர மாற்றத்தில் அரவு என்றாகி அரவு அரசு, பரவு என்ற சொல் பரசு என்று, விரவு என்ற சொல் விரசு என்று ஆவது போல உறவு அறவாகி அரவு அரசாகி அரசனாகி அர்ச்சனாகி ராஜாகி ரெஜ் ராஜ்னு இங்கே கீழே இந்த ரப்பத்தில் மேலே இந்த ரெஜிங், அது ரெஜினான்னா அங்கே கியூனு, இங்கே ராஜினா இங்கே கியூனு, எல்லாம் பருத்தது பெருத்தது பரியது பெரியது போல அரவு அரசு ராசு ராஜ் ரெஜ் ரீஜினன் ரெஜிமெண்ட் ரெஜினா எல்லாம் ரிச்சுலாம் அதிலிருந்து தான் வருவிக்கிறாங்க. நான் சொல்லலை ஒன்றும், அரசன் தான் பெரிய பணக்காரன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நடத்திய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் இரவும் துஞ்சாது கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும். அப்புறம் அரசன் பெரியவன் ஆண்டி சிறியவன், ஒரு அரசன் பணக்காரன். அந்த அரசுங்கிற சொல்ல தான் ரிச் என்ற சொல்லையும் வருவிக்கிறாங்க. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி வலிமையானது தான் மூலப்பொருள். இதுக்கு ரைட் ஹேண்டுன்னு ஏன் பேர்னா, இந்த ரைட்டுங்கிற சொல்லே அரசன் ராஜன் ராஜ் ரெஜ் ரெஜிட் ரைட், இந்த ரைட்டுங்கிற சொல்லுக்கும் அரசன் தான் வேறு. நான் சொல்லலை, ஆன்லைன் எட்டிமாலஜியில் எந்த ஆங்கில இதுக்கு அதனால தான் நாங்களும் இதுக்கு வலக்கை, வலிமையான கை, வலிமை இது, அதனால் வலக்கைன்னு சொல்கிறோம். அவன் ரைட்டுங்கிற சொல்லுக்கும் உறவு என்ற வலிமை குறித்த அந்த மூலம்தான் உறவு வலிமை. உரம் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகதில்லார் மரம் மக்களாதலே வேறு என்று தெய்வ புலவர் சொல்லுவாங்க. உரம் நிலத்துக்கு உரம் போடுறோம்ல, அது வளமாக இருக்கணும், வளமாக இருக்கணும், பலமாக இருக்கணும் தான் போடுறது உரம்.
ஆமாம், அந்த உறவு என்பதற்கு வலிமை, அந்த உறவு அரவாகி அரசாகி ராஜாகி ரிஜ் ரீஜன் ஆகி ரெஜிட் ஆகி ரைட் ஆகி இப்படி நிற்குது. RIGH ரைட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் எழுதியிருப்பான். இப்படி ஒரு மூல பல பொருளாக மாறி ஒரு செல் அமீபாவிலேருந்து உலகம் வந்ததுன்னா ஒத்துக்கிறான். 30 கோடி மக்கள் தான் பாரதி காலத்தில், 140 கோடி மக்களை தாண்டிட்டோம். எல்லாம் அதுலேருந்து தான் வந்து ஒன்று பலவாக தான் வரலாறு. ஒரு மூட்டை நெல்லை நாற்ற விட்டால் 100 மூட்டை விளையுது. அப்படி மூலச்சொல்லையும் அது மீனிங்ஃபுல்லாக அந்த ரூட் வேர்டு எப்படி மொழியில் தோன்றி அது எப்படி ஒவ்வொன்றா வளர்ந்து ஒப்புநோக்கு சான்று காட்டி ஒலிபெயர்ப்பு சார்ந்த காட்டி ஃபொனட்டிக் ரூல்ஸ் காட்டி தெளிவாக எழுதுகிறோம். இல்லை என்றால் இதை ஆக்ஸ்போர்டு ஏற்றுக்கொள்ளாது. அது தகுதியாக இல்லை என்றால் அரசு தமிழ் மீதில் உள்ள அன்பினால் இல்லை, இது சரியானது என்பதால் அரசு இதை செய்கிறது. இதை சரியானது என்பதால் பெருமக்கள் நேரம் ஒதுக்கிறார்கள். அதனால் சரியானது சரியான நேரத்தில் சரியானபடி வளர்க்கிறது. சரியான இந்த திட்டத்திற்கு பெருந்துணையாக இருக்கக்கூடிய அரசையும் பெருமக்களையும் சான்றோர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டு தமிழையும் என்னை பற்றி பேச ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு புழு. ஆனால் அதையும் வந்து இயற்கை அதுக்கு ஒளியூட்டி அதை ஆட வைத்திருக்கிறது. நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பும் உங்கள் அருளும் உங்கள் ஆசையும் தமிழ்த்தாயின் அவளுடைய பாசமும் இதை வாழ்விக்கும் வளர்விக்கும். இது வெற்றி பெறும் என்று நான் நம்பி உங்கள் அனைவருக்கும் நிறைய பேச நேரம் இருந்தாலும் பேசுவது அறமல்ல முறையல்ல என்பதால் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.